மக்களே, வெல்கம் பேக். ஏற்கனவே இந்தியா வின் பண்ணாலே ஒரு ஹாப்பினஸோட தான் வீடியோவை ஆரம்பிப்போம். அண்ட் இந்தியா வின் பண்ணது இல்லாமல் நம்ம சொன்னதெல்லாமே செஞ்சு அதே மாதிரி வின் பண்ணியிருக்காங்கன்றது டபுள் ஹாப்பினஸ். 2 ஹாப்பினஸ்லாம் போதாது, 3ஆவது நான் ஒரு ஹாப்பினஸ் தரேன். நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சு ஒரு வீக்கெண்டை செம்மையாக முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. நம்ம ரிவ்யூ ப்ரிவ்யூ எல்லாமே லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவ்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? டாஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜாஸ் பட்லர், நான் எல்லா வீடியோலையும் திரும்பி சொல்கிறது தான், டாஸ் வின் பண்ணால் தயவு செஞ்சு போலிங் போடுங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நீங்கள் சேஸ் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுவும் இந்த இந்தியன் டீம் வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவர் வந்து நான் தலைகீழ தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணோன்னே வி ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அந்த டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த டிசிஷனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும்ல. ஆனால் அது அவங்க பண்ணாங்களான்னு கேட்டால் 40 ஓவர்ஸ் வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. லாஸ்ட் 10 ஓவர்ஸில் கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே ஃபில் சால்ட்டும் பென் டக்கெட்டும், போன மேட்ச் சால்ட்டுனா இந்த மேட்ச் டக்கெட்டு அப்படியே அட்டாக்ல ஒரு அட்டாக் பண்ணாங்க. அப்படி பட ஒரு 1000 வாலா போன மேட்ச்னா இந்த வாட்டி ஒரு 10,000 வாலாவை வெடிக்க வச்சாங்க. அப்படி இந்தியன் ஃபீல்டர்ஸ்க்கு இந்தியன் கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்கன்னே சொல்லலாம். செம்மடி அடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்த ப்ரூக் ஆகட்டும், பட்லர் ஆகட்டும், ரூட் ஆகட்டும், எல்லாமே அவங்கவுங்க பார்ட்டை ப்ளே பண்ணாங்க. அண்ட் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முழு விக்கெட் நான் முன்னாடியே சொன்னால் கொஞ்சம் வைட்டிஸ் விக்கெட் கிடைச்சா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலாம். அந்த 10 ஓவர் கொஞ்சம் கொத்தா விக்கெட் விழுமே தவிர அதுக்கப்புறம் விக்கெட்டே விழாது. நீங்களா கொடுத்தாதான் உண்டு. விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்படணும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னன்னா நம்ம விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டுமா இல்லையான்னு கேட்டால் அது 2வது பட்சம். ஆனால் இவங்க எல்லாருக்குமே கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. லபக்னு எல்லா ஃபீல்டர்ஸுமே அப்படியே கேட்ச் ப்ராக்டிஸில் பிடிச்சி போடுற மாதிரி ஒரு கேட்சும் பிடிச்சி போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களே அவங்க விக்கெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரூட்டும் பட்லரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. ஒரு 40 ஓவர்ஸ் 230 for 4 அந்த நிலைமையில இருக்கும்போது, நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வருஷமாக இந்தியாவில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த 40 ஓவரில் நீங்கள் 200 அடிச்சிட்டிங்கன்னா மினிமம் 120 ரன் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் அடிக்கலாம். அதாவது 320 ரன் மினிமம், மேக்ஸிமம் 350 வரைக்கும் கூட போகும். ஆனால் அங்கேருந்து அநியாயமாக 304 ரனுக்கு ஆல் அவுட் ஆறீங்களே இங்கிலாந்து. எனக்கு என்ன அப்ரோச்னே இது புரியல. அவ்வளோ நல்ல செட்டில் ஆகிட்டு பேஸ்மெண்ட்லாம் அப்படி சூப்பராக போட்டு பில்டிங்கில் கோட்டை விட்டீங்க. 304 305லாம் அதே தான். அதாவது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போதாச்சும் அந்த 10 ஓவர்ஸ் கொஞ்சம் நியூ பால் த்ரெட் இருக்கும். ஆனால் செகண்ட் பேட்டிங் வரும்போது அது ஒன்றுமே இருக்காது. அந்த 2-3 ஓவரோடு போயிடும். ஈஸி சேஸ் அந்த கார்ட்ஸ் நான் சொன்னேன். அண்ட் அதை தான் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து ஃபார்மிடபுளாக ஓரளவுக்கு 304ன்னு சொன்னாலுமே, பார்க்க 304னாலுமே அந்த கிரவுண்டுக்கு அது பெரிய ஸ்கோர் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஜோ ரூட் கிரெடிட் கொடுக்கலாம். ஆனால் ஜோ ரூட் வெல் செட் ஆயிருந்தார். அவர் 150 அடிச்சிருக்கலாம், பட்லர் ஒரு 100 அடிச்சிருக்கலாம். பட் அவங்க 2 பேருமே அதை மிஸ் பண்ணிட்டு ஓகே எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே எனக்கு டைம் அடிச்சு என் வேலை முடிஞ்சு நான் டக் அவுட் போகிறேன் அப்படின்னு ஒரு இங்கிலாந்து பிளேயர்ஸும் வந்தாங்க போனாங்களே தவிர அந்த ஒரு 4 விக்கெட் அப்புறம் யாருமே இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவங்க இன்னும் அப்ளை பண்ணியிருந்தா, நான் சீரியஸாக சொல்கிற ஒரு 350 360 இருக்கும். 350 360னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஏன்னா டியூ வேற இல்லை, போதா குறைக்கு அவங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜாக அமைஞ்சோ அவங்களே அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்தியன் பேட்டிங்க்கு வருவோம். அப்படியே என்ன சொல்கிறது, டிவி ஆன் பண்ணால் ஒரு 6 o'clock ஒரு சண்டே ஈவினிங் அப்படியே நல்லா தூங்கி எழுந்துட்டு பார்க்கும்போது ஒரு இந்தியன் சேஸில் இருக்குது. நம்ம ரோஹித் சர்மா வராரு, பேட்டை தூக்கிட்டு வராரு. நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த மேட்ச் எதாவது பண்ணுவேன். ஏன்னா அதே விக்கெட் பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்ல பேட்டிங் ட்ராக்னு. அண்ட் சுப்மன் கில்மே ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். அப்படியே அந்த மேட்ச் அந்த இன்னிங்ஸ் முடியும் போது நைட்டு டின்னரே வேணாங்க, வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனாருங்க. பழைய ரோஹித் சர்மாவை நான் பார்த்தேன் ஒரு 2016-17 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக டைம் எடுப்பார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 100க்கு போவார். அவர் அடித்த டபுள் 100லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அடிச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டை தான் அவர் போட்டார். ஒரு 2 ஓவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடினார். அப்புறம் மனுஷன் நிறுத்தவே இல்லைங்க. படுறதெல்லாம் 6 4. நான் போன வாட்டி சொன்னேன் அந்த ஃபிளிக் ஷாட்டில் அவுட் ஆனார். அந்த ஃபிளிக் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தால் செகண்ட் ஃபுல் அடிக்கிற கேப்பபிள் இருக்கிற பேட்ஸ்மேனு. ஆக்சுவலி அவர் இன்னைக்கு பண்ண அதே ஒரு ஃபிளிக் ஷாட் இன்னைக்கு தூக்கி அங்கே 6 அடிக்கிறாருன்னா அப்போ அவர் மென்டலாக செம்ம ப்ரிப்பேர்டாக வந்திருக்கான்னு நம்ம பார்த்தாலே தெரியுது. ரேஷ் ஷாட்ஸ் எங்கேயுமே ஆடலை, நல்ல கேப்பை பிக் பண்ணார், நல்லா ஆனார். அண்ட் காம்ப்ளிமெண்ட் தர மாதிரி கில் ஆனாருங்க. அவர் பிரின்ஸ் தான், அவர் வைஸ் கேப்டன் தான். அந்த என்ன தான் கிரிட்டிசிசம் இருந்தாலும் அழகாக அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, அது வந்து ஆஃப் த ஃபீல்டு, ஆன் த ஃபீல்டு நான் என்ன பண்ணுறேன் நீ பாரு அப்படின்னு வந்துட்டு சும்மா சூப்பராக அவருமே கேப் பிக் பண்ணார். காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க 2 பேருமே ஆனாங்க. ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அடிக்க போகும்போது கில் ஒரு பக்கம் கரெக்டாக இன்னிங்ஸை பேஸ் பண்ணார். 136 for no loss. அங்கேயே முடிஞ்சு போச்சு. நாக் அவுட் பஞ்ச் அங்கேயே கொடுத்துட்டாங்க இந்தியா. அதுக்கப்புறமா வந்து பெருசாக அவங்களுக்கு ஷோல்டர்ஸ்லாம் தொங்கி போயிடுச்சு. ஸோ ஷோல்டர்ஸ்லாம் தொங்கி போன அப்புறமா ஒரு நல்ல பாலில் கில்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோலி ஒரு செம்ம ஆண்ட்ரே தான் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஆண்ட்ரே அவரோட ட்ரேட்மார்க் ஷாட். ஸோ அந்த ஷாட்டை பார்க்கும்போது நான் நினச்சேன் இன்னைக்கு ஒரு 50-60 அவர் பேட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரோஹித் சர்மா 100. ஸோ இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ரன் வரும். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு
வச்சு கோலி ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு செம ஆசையோட உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஓவரே லெக் ஸ்பின்னர் வந்தார். எப்பவுமே ஃபாஸ்ட் பாலர் போட்டு எட்ஜ் எடுக்கும், இந்த வாட்டி ஸ்பின்னர் போட்டு எட்ஜ் எடுத்துச்சு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ கோலி கொஞ்சம் கேமில் ஒர்க் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஆடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆடி ஃபார்முக்கு வந்தார்னா அவருக்கு மட்டும் நல்லதில்லை, இந்தியன் டீமுக்கும் நல்லது. நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புமே அது ஏற்படுத்தி கொடுத்துக்கும். ஸோ 2 விக்கெட் போயிடுச்சுன்னா டக்குன்னு 2 விக்கெட் போயிடுச்சு, இங்கிலாந்து கேம்குள்ளே வந்துட்டாங்களான்னு கேட்டால் அந்த சீன்லாம் இங்கே இல்லை. நான் நம்பர் 4ல் நான் வரேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் திரும்பி வந்தார். வந்து ஒரு செம்ம இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆனார். ஏன் அப்படின்னு நான் சொல்லுன்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஒரு 80 தாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணார், கொஞ்சம் கேம் எடுத்துகிட்டு போனார். அந்த டைமில் ஸ்ரேயஸ் ஐயர் ரன்ஸ் அடித்ததுனால தான் இவரால் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் 100க்கு போக முடிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் அவர் 100 அடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிட்னஸில் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு. கொஞ்சம் டயர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவர் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ் ரெடி பண்ணால் போதுங்க. ஏன் நான் சொல்லணும்னா, அவர் அந்த டபுள் 100 3 டபுள் 100 வச்சிருக்காங்க. அந்த 3 டபுள் 100மே எப்படி அடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக அதுக்கப்புறமா 100 to 150 கொஞ்சம் பேஸ் ஏற்றுவார். 150 200 ஒரு 10 பால் அடிச்சிருவார், இல்லை 12 பால் அடிச்சிருவார். ஸோ அந்த ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபிட்னஸ், ஒரு ஸ்டாமினா இருக்கும். ஸோ இங்கே ஃபிட்னஸ்ன்றது பாடி இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், 6 பேக்ஸ் வச்சிருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டாமினா என்டியூரன்ஸ் தான். ஸோ அது அவர் கொஞ்சம் அவருக்கு தெரியும், அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கேப்டன் வேறு இருக்கார். ஸோ அவர் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணார்னா 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் அவர் செம்ம அசட்டாக இருப்பார். அண்ட் ஓடிஐஸில் அவர் ஃபார்மில் நம்மளுக்கு எந்த ஒரு கேள்வியுமே நம்ம எழுப்ப முடியாது. ஏன்னா அவர் ஓடிஐக்குன்னே செஞ்ச ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ஒரு செம்ம வெல் டிசர்வ்ட் 100 அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோஹித் பேட்லேருந்து ஒரு 100 வரும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கும்போது அவர் ரொம்ப டயர்ட் லுக்கிங் சார். அது வந்து லோ ஃபுல் டாஸை வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். நான் ஜென்ரலாக சொல்ல போனால் அவர் வந்து அந்த மாதிரி பால்லாம் வந்துட்டு தூக்கி எங்கேயும் அடிப்பார். தூக்கி என்ன சொல்கிறது, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருக்கு அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு டயர்டாகி கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அவர் அந்த ஃபிட்னஸ் மட்டும் ஒர்க் பண்ணால் இன்னும் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். ஒரு இன்னொரு டபுள் 100லாம் பார்த்துட்டு ஐ எம் ஃபினிஷ்ங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் அவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் அவுட் ஆன உடனே நம்ம அக்ஷர் பட்டேல் வந்தார். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் ஆச்சு, ஓகே அக்ஷர் பட்டேல் ஏன் வந்தார்னா, ஜேகப் பதல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வித் ஆங்கிள் அவர் அடிக்கலாம், அதில் ரஷீதுக்குமே டர்ன் ஆகுது வித் ஆங்கிள் அடிக்கலாம். இந்த மேட்ச் தான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, பேட்டிங் ட்ராக் தானே, ஸ்பின்னர்ஸுமே பெருசாக ஹெல்ப்ல இல்லை, பெத்தலுமே இல்லை, வெறும் அதில் ரஷீத் மட்டும் தான். அவரும் ஒரு 8-9 ஓவர்ஸ் போட்டார். அப்போ கேஎல் ராகுல் ஸ்குவாடில் இருக்கா, நம்ம நம்பர் 5 பேட்ஸ்மேனாக பார்க்குறோன்னா அவருக்கு நம்ம என்ன கான்ஃபிடன்ஸோடு எடுத்துகிட்டு போக போகிறோன்றது இந்த மாதிரி சீரீஸில் கொடுத்தா தான் தெரியும். பட் அக்ஷர் பட்டேல் நெவர்தலஸ் அக்ஷர் பட்டேலை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணாலுமே அவர் நல்லா தான் ஆடி இருக்காரு. அவர் அந்த எபிலிட்டியில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அவரும் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்து இனிமேல் டீமை பூஸ்ட் தான் பண்ணார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேஎல் ராகுல் அந்த இடத்துல இறக்கி விட்டுருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் ரன்ஸோட போகும்போது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் அண்ட் ஃப்ளோ அண்ட் அந்த டச் தாங்க, அப்போ தாங்க கான்ஃபிடன்ஸ் வரும், நல்லா ஆடுவார். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சு கேஎல் ராகுலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் கேக் வாக். ஏன்னா அவங்க அந்த ரோஹித்தோட ஹான்ஸ்லாட்க்கு அப்புறமா அவர் போட்டு பேத்தெடுத்துட்டாரு. அங்கேயே பாதி ரன்ஸ் அடிச்சாச்சு. அண்ட் எல்லா இங்கிலாந்து பவுலர்ஸுமே டவுனாக இருந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கேக் வாக் தான். ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ரன் அவுட். அதுக்கப்புறமா ஜடேஜா, ஹர்திக் பாண்டியால வந்து ஏன்னா நம்ம அங்கேயே ஜெயிச்சிட்டோம், நம்ம 25th ஓவர்லேயே ஜெயிச்சிட்டோம். பட் ஃபார்மாலிட்டிக்கு ரன் அடிச்சா தானே வின்னு போடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரன் அடிச்சு வின் பண்ணியாச்சு. வின் பண்ணி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டார். ஸோ இதுதான் இந்த ரிவ்யூ. நம்ம ப்ரிவியூவில் செகண்ட் ஓடி ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கே வந்து மினிமம் ரன்ஸ் அடிக்கணும், இல்லைனா வேலைக்கு ஆகாது. ஒரு 320 ஆச்சு அடிச்சாதான் நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஜெயிக்கணும்னா 350 360 அடிச்சாதான் உண்டு. ஆனால் அதை அவங்க பண்ணல. நாங்கள் அதை பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இதே அப்ரோச் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜோ ரூட்லாம் 150 அடிச்சிருக்க வேண்டிய பிளேயருங்க. அவர் வந்து அப்படி அவுட் ஆறாரு, அவ்வளோ செட் ஆகிட்டு அவுட் ஆறாருன்றப்போ அதிலே தெரியுது அவங்க அப்ரோச்சை மாற்றணும். இல்லைனா அவங்களால இந்த ஓடிஐ சீரிஸை விட்டுருங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட. ஏன்னா அவங்க இருக்கிற குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 முக்கியமான டீம் இருக்குது அந்த குரூப்பில். அவங்க எல்லாமே இவங்களை போட்டு பொட்டலம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இவங்க கதை. இவங்க திரும்பி இங்கிலாந்துக்கு தான் பேக் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓடிஐயோட ரிவ்யூ. இப்போ அப்படியே நம்ம தேர்ட் ஓடிஐ ப்ரிவியூக்கு போயிடலாம். ஸோ எங்கே கேரவன் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்ட்டில் ஆரம்பித்தோம், ஈஸ்ட் வந்து திரும்பி வெஸ்ட்டுக்கே போகிறோம், அகமதாபாத் போகிறோம். அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியம் வேர்ல்ட்லேயே. ஸோ அதே ஸ்டேடியம் தான் வேர்ல்ட் கப் ஃபைனல் நமக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்த ஸ்டேடியம் தான் இந்த தேர்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் நடக்க போகுது. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்லாம் முன்னாடி முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்தாலும் எழுதினாலுமே பாஸ் ஆகிடுவோம். அதனால நம்மளுக்குலாம் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னா அந்த எக்ஸாமில் இருக்காது. அதுக்கப்புறம் லீவ் வருதுன்னா அது மேலே இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் பெருசாக எக்ஸாம் வருதுன்னா அது மேலே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒன் டே மேட்ச்சுமே நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸ் அங்கே போயிடும். பட் இந்தியன் டீம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து இது மேலே ஃபோக்கஸ் வச்சா நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் இன்னும் ட்ரை பண்ணல. ஹர்ஷதீப் சிங், கேஎல் ராகுல்லாம் இன்னும் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் இங்கே வந்து பெரிய சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணால் தான் நமக்கு என்ன இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும் துபாயிலன்றதை இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளே அப்படியே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ் என்ன ஆயிருக்கு, ஸோ என்ன டீம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி, இது அப்படியே லைன் பார்ப்போம். ஸோ இப்போ அப்படியே நம்ம
பிட்ச் கண்டிஷன் அண்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பிட்ச் அப்படின்னா, இங்கே வந்து ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் 2 விக்கெட்டுமே இருக்குது. பட் இங்கே வந்து ப்ரிஃபரபிளி ஒன் டே இன்டர்நேஷனல்னால் பிளாக் சாயில் விக்கெட்ஸ் தான் தராங்க. ஸோ பிளாக் சாயில்னால நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அந்த ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் டாமினேட்டிங் ஆகிடும். ஒரு வேளை டியூ இல்லைனா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா லாஸ்ட் 5 மேட்சஸ் வந்து சேசிங் பண்ண டீம் 4 வாட்டி வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 1 வாட்டி தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஏன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கொஞ்சம் டியூ வர்றதுனால சேசிங் ஈஸியாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே டாஸ் வின் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு அப்ரோச், செகண்ட் பேட்டிங் ஒரு அப்ரோச் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி தெரியுமா, இங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன் நியூ பால் கொஞ்சம் வந்து ஹெல்ப் இருக்கும் பவுலருக்குன்னு சொன்னாலும், நீங்கள் 70 to 80 ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல அடிச்சாதான், இங்கே 11 to 30 ரன்ஸ் 30 ஓவர்ஸ்க்கு வந்து ரன் வரது கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் ஆடும்போது பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டில் படாது. அதனால வந்து என்ன பண்ணிடுவாங்க ஜென்ரலாக பேட்டர்ஸ்னா, கொஞ்சம் ஷெல்குள்ளே போயிடுவாங்க. நமக்கு ஃபைனல்ஸில் என்ன ஆச்சோ அதே தான். ஷெல்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பவுண்டரிஸ் வரல, பாசிட்டிவாக நீங்கள் ஆடலை, கேப்ஸை பிக் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 30 ஓவர்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ரன் கம்மியாயிடும். அப்போ அந்த ரன் எங்கே காம்பன்சேட் ஆகும்னா, நம்ம பவர் பிளேயில் அடிச்சது தான். ஸோ ஒரு 40 ஓவர்ஸ்க்கு வந்து ஒரு 180 200 ஒரு 2 3 அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் போனால் பரவாயில்லன்னா, ஸோ இந்த ஃபேஸில் ஒரு 2 தான் போகணும். ஒரு 4 விக்கெட் போயிருக்கு, ஒரு ஆங்கர் இருக்கார், ஒரு செட்டான பேட்ஸ்மேன் இருக்கிறாருன்னா லாஸ்ட் 10 ஓவர்ஸில் மினிமம் 120 ரன்ஸ் அடிக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா இங்கேயுமே அதே தியரி தான். 300 + 320 அது தாண்டினா தான் உங்களால் டிஃபெண்ட் பண்ணணும். அது கீழே என்ன அடிச்சாலுமே ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் செகண்ட் பேட்டிங் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக பண்ணணும். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஸ்டார்டிங்கில் ரன் அடிச்சிருங்க, நடுவில் ரன் வராது. ஸோ அந்த ரன் வச்சு தான் நம்ம கொஞ்சம் மேக் பண்ண முடியும், லாஸ்ட்டில் அடிக்கணும்னு. பட் இங்கே எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். 50 for 1 ஒரு விக்கெட் மேலே விட்டிங்கன்னா டியூ வரலனா ஸ்பின்னர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா அதே அந்த ஃபைனல்ஸ், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 7 ஓவர்ஸ் லாஸ்ட்டில் 3 டவுன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிச் ரொம்ப ஈஸியாகிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரன்னை சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதே தான் இங்கே. ஸோ ஓப்பனர்ஸ் வந்து இங்கே சேஸ் பண்ண வரவங்க கொஞ்சம் அந்த 10 ஓவர் காஷியஸாக ஒரு 50 for 1 55 for 1 ஆர் 40 for 0 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம், ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கிரவுண்டோட தெரியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பாலர்ஸ் லாஸ்ட் 5 மேட்சஸில் 45 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுக்கு என்னன்னா அதே சேம் தான். அந்த பிளாக் சாயிலில் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அண்ட் ஓப்பனிங்கில் நியூ பால் போடும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அண்ட் போக போக அந்த ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான். ஏன்னா அந்த ட்ரையாக இருக்கிற கண்டிஷன் தான். செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு டியூ இல்லைனா மட்டும்தான் ஸ்பின்னர்ஸால் கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் என்னன்னா இதுலேயும் அதே தான், டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் போடணும். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு துபாயில் ஒரு பெரிய ட்ராமா இருக்குது. 4 இயர்ஸ் முன்னாடி 2020 வேர்ல்ட் கப் அங்கே ஆடி இருப்போம். டாஸை தோப்போம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவோம், மேட்சை தோப்போம், டாஸை தோப்போம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவோம், மேட்சை தோப்போம். இதே தான் நம்ம திருப்பி பண்ணி அந்த டோர்னமெண்ட் விட்டே வெளியே வந்துடும். அது அங்கே துபாயில் நடக்கக்கூடாது. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம அங்கே ஆடும்போது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கும். நம்ம சேஸ் நல்லா பண்ணுறோம், பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் நல்லா பண்ணணுன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு எங்கே கிடைக்கும்னா, இந்த மேட்ச்சில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எடுத்தால் ஓகே நம்மளால் ரெண்டுமே கரெக்டாக பண்ண முடியும்னு ஒரு பேலன்ஸோட போகும்போது நமக்கு தான் அது வந்து அட்வான்டேஜாக அமையும். ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது பெட்டர். பட் இங்கிலாந்து வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு மொரால் பூஸ்டோட போனோம்னா அவங்க சேஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம அப்படியே ஸ்குவாட்குள்ளே வந்துடலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, இந்தியா நம்ம போன ப்ரிவியூவில் சொன்ன அதே ஸ்குவாடோட தான் போயிருக்காங்க. எக்ஸப்ட் குல்தீப் யாதவ் வந்து ரெஸ்ட் கொடுத்து வருண் சக்கரவர்த்தி ஆட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா இந்த 8 பீப்புள்ஸுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. அந்த 9ல் தான் குல்தீப் யாதவ் திரும்பி வருவாரா? எனக்கு ஒன்று புரியாத விஷயம் என்னன்னா, குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் திரும்பி ஆட வந்திருக்காரு. நீங்கள் வந்து அவர் ஃபாஸ்ட் பவுலரும் கிடையாது. எதுக்கு ஒரு மேட்ச்லேயே ரெஸ்ட் கொடுத்து அவரை வெளியே உட்கார வச்சு வருண் சக்கரவர்த்திக்கு டெபு கொடுத்தீங்கன்னு தெரியல. பை த வே வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப், பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிகாஸ் அவர் வந்து டெபு பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து 2 பேருமே ட்ரை பண்ண போகிறீங்களா? ஏற்கனவே 4 ஸ்பின்னர் இருக்கீங்க, திரும்பி 5ஆவது ஸ்பின்னர் எடுக்க போகிறீங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணுவோம் டீமுக்குள்ளே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து குல்தீப் திரும்பி உள்ளே வருவார், வருண் சக்கரவர்த்தி வெளியே போவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபாஸ்ட் பவுலிங். இப்போ ஹர்ஷதீப் சிங்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம ஸ்குவாடில் இருக்கார். ஹர்ஷித் ராணா ஸ்குவாட்லேயே இல்லை. நீங்கள் ஆனால் அவரை ஆட வச்சுட்டு ஹர்ஷதீப் சிங்கை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல வச்சு
ஹர்ஷதீப் சிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஹர்ஷித் ராணா வெளியே எடுத்துகிட்டு போங்க. இல்லை ஷமிக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷமிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஹர்ஷதீப் சிங் எடுத்துட்டு வாங்க. பட் தயவு செஞ்சு ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்போ தான் அவர் என்ன டெலிவர் பண்ணுவார், அவர் எந்த கான்ஃபிடன்ஸில் வராரு நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஸ்குவாட். அண்ட் இங்கிலாந்து ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்சு டெய்லி சீட்டு குலுக்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் 2-3 பேர் மாற்றிட்டே இருக்காங்க. ஜேக்கப் பெத்தலுக்கு இன்ஜுரி, அதுக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்ட் ஓகே ஜேமி ஓவர்டன் வந்தார், நம்ம ஒத்துக்கலாம். எதுக்குப்பா கஸ் அட்கின்சன்? ஆல்ரெடி பிரேடன் காஷ் நல்லா பண்ணுறாரு. நீங்கள் வான்கடையில் கொடுத்தீங்களா ஒரு 250 ரன், அதில் வந்து அவர் மட்டும்தான் நல்லா போட்டார். அவரை நீங்கள் வெளியே உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து கஸ் அட்கின்சன் எடுத்துகிட்டு வந்தது என்ன இதுன்னே எனக்கு புரியல. அண்ட் ஓகே மார்க்வுட் ஓகே அவருக்கு திரும்பி எடுத்துகிட்டு வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கிலாந்து வந்துட்டு இந்த ஸ்குவாடில் எனக்கு தெரிஞ்ச என்ன சேஞ்சஸ் இருக்கும்னா ஓப்பனிங் அதே தான், சால்ட்டு வித் டக்கட், 1 டவுன் ரூட்டு, 2 டவுன் ப்ரூக், நெக்ஸ்ட் வந்து பட்லர், ஜேமி ஓவர்டன் நல்லா பண்ணார். ஸோ அவரே ஆடுவார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட் இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் பிரேடன் காஷ் உள்ளே வரலாம், அதில் ரஷீத் இருப்பார். ஸோ இதே ஸ்குவாடோட தான் போவாங்க. பிரேடன் காஷ் நம்ம கஸ் அட்கின்சனுக்கு பதிலாக உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா 12ஆம் தேதி வரைக்கும் ஸ்குவாடு மாற்ற கொஞ்சம் டைம் இருக்குது. இங்கிலாந்து நீங்கள் இங்கேயே சுதாரிச்சிருக்கணும். நமக்கு ஸ்பின்னர் இன்னொருத்தர் தேவைப்பா, ரேயான் அகமது இல்லை இந்த ஷோயப் பஷீர் யாரையா ஃப்ளைட் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. இல்லைனா பாகிஸ்தானில் ரொம்ப கஷ்டம். சப்கான்டினில் நீங்கள் ஒரு ஸ்பின்னரோட போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, கத்தி மேலே நடக்கிற மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பின்னரை ஆட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்குவாடோட தான் இங்கிலாந்து போகிறாங்க. நம்ம ஸ்குவாட் எல்லாமே பார்த்துட்டு அண்ட் மோர் ஓவர் ஸ்குவாடில் இன்னொரு அப்டேட் என்னென்னா ஜஸ்பிரீத் பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருப்பாரா மாட்டாரா அப்படின்றது வந்துட்டு February 11th வந்துட்டு ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அவர் இல்லைனா யார் ஆடுவாங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அவர் நம்ம பும்ரா 2022 சர்ஜரியில் இருக்கும்போது சிராஜ் தான் நமக்கு டெலிவர் பண்ணது. ஸோ வந்து சிராஜ் வந்து திரும்பி ஸ்குவாடில் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அவங்க ஹர்ஷித் ராணாவை தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். ஸோ நீங்கள் யாரை இருக்கணும்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே நம்ம வந்து ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ப்ரிடிக்ஷன் சிம்பிள், இந்தியா 58% அண்ட் இங்கிலாந்துக்கு நான் 42 தரேன். இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறோம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே தான், நம்ம எல்லா பாக்ஸுமே டிக்கு. வெறும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி அவங்க சேஸ் பண்ணால் ஒரு சான்ஸ் இருக்குது, தவிர மற்றபடி பெரிய சான்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம தான் வந்து இந்த மேட்சும் ஜெயிக்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் பால்ன்ற அப்ரோச் பார்க்க நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி கை தட்டலாம், கத்தலாம், சூப்பர் பண்ணலாம். ஆனால் அது மேட்சஸ் வின் பண்ணி தரணும், டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணி தரணும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை. ஸோ அதனால் இந்த அப்ரோச்சை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் நான் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த நியூசிலாந்து வந்து இங்கிலாந்துக்கும் அந்த 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருவாங்க. அது ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் ஜெயிப்பாங்க. இந்த டைலாகில் வர மாதிரி அவனை போடணும்னா நம்ம ஆள் ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நியூசிலாந்து போர்டு தான் வந்து மெக்கலம் அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் போனதுக்கப்புறம் அந்த அப்ரோச் கூட்டிகிட்டு வந்தார். அந்த அப்ரோச் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கிரிக்கெட் கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நான் கொஞ்சம் அது ஃபன்னாக தான் சொன்னேன். அவர் ஒரு செம்ம கிரிக்கெட்டர். அவர் அது வந்து புரிஞ்சுட்டு சரி ஓகே இந்த அப்ரோச், ஏன்னா ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆங்கர்ஸ் நிறைய பேர் தேவைங்க. இல்லைனா நீங்கள் வந்து அவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. நீங்களே பார்த்தீங்க இந்த மேட்சே அவங்க ஒரு ஆங்கர் இருந்திருந்தாருன்னா 350 360 அங்கேருந்து அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து அதை பண்ணாமல் எல்லாருமே அடிக்க போகிறாங்க, எல்லாருமே சுத்த போகிறாங்க, அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு அப்ரோச் அவங்க ஆல்ட்ரு பண்ணால் தான் அவங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. இதே அப்ரோச் அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கேயும் சொதப்புனீங்கன்னா அங்கேயும் டாட்டா பாய் பாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, செமிஃபைனல் போக முடியாது. ஸோ இதுதான் இந்த ப்ரெடிக்ஷன். ஆனால் நம்ம அப்படியே ஃபேண்டசி டீம்ஸ் வரலாம். ஃபேண்டசி டீம்ஸ் நம்ம சொன்ன மாதிரி போன மேட்ச் நல்லாவே எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நம்மளோட ஃபேண்டசி டீம் வியூவர்ஸ்க்கு என்னென்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அங்கே நியூ பால் போடுவார், நியூ பாலில் போட்டால் அவருக்கு விக்கெட் விழும். நெக்ஸ்ட் வந்துட்டு முகமது ஷமில், ஹர்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, இவங்க 2 பேரும் விட வேணாம். அண்ட் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் இல்லை பென் டக்கெட் 2 பேருமே மாற்றி ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம். ஜோ ரூட் நல்லா ஆடுறாரு, பட்லர் நல்லா ஆடுறாரு. அண்ட் இங்கே வந்து மேபி பிரேடன் காஷ் இல்லை ஜேமி ஓவர்டன் அங்கே ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்வுட் இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் அங்கே ஒருத்தர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதில் ரஷீதுக்கு டியூ இல்லைனா மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் ஹெல்ப் இருக்கும். மற்றபடி அவரோட இதெல்லாம் இங்கே பெருசாக எதுவுமே சூட் ஆகாது அவரோட போலிங் ஸ்டைலுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி டீம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இந்த ப்ரிவியூவில். இதில் வந்து நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது செக்மெண்ட் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்னா மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பர்டிகுலர் சுப்மன் கில் மேன் ஆஃப் த மேட்சாக வருவாருன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா அகமதாபாத்லாம் நல்லா ஆடுவார். 2வது விஷயம் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ உங்களோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் அண்ட் யார் வின் பண்ணுவான்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்க ரொம்ப ஆவலோடு இருப்பேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னன்னா இந்த சீரிஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரன் ஃபெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸுக்கு பர்டிகுலராக நல்லா பேட்டில் பட்டிருக்கு. அவங்க நல்ல ஃபார்மில் இருந்திருக்காங்க. எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியா ரொம்ப மோசமாக சீரிஸ் தோற்று தான் இந்த சீரிஸ்குள்ளே வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸில் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நம்மளுக்கு என்ன வருது, நம்ம பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி நம்ம எல்லாமே நம்ம ரிவர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டோமான்னு செக் பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் ஸ்குவாடில் யாரெல்லாம் ஆட வைக்கணுன்ற ஒரு கிளாரிட்டி பிளேயர்ஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்க மைண்ட் செட், ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் எல்லாமே முக்கியம். அந்த கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட இந்த ரிவ்யூ எல்லாமே முடியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஓடியோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ லைன் பை லைன் பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரிவ்யூவில் பேசினதெல்லாம் மேட்ச்சில் நடக்குதா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ தேர்ட் ஓடிய ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ until then, this is Not Out Cricket Podcast presented by Pod 61. This is Jiva Prakash signing off. Thank you.